எனக்கு என்ன பண்றீங்க? வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு அசிங்கம் மட்டும் வந்திருக்கா. நாளைக்கு நீ ஆக்ரா போற. இனிமே அத்தை வீட்டுல இருந்து தான் படிக்க போறேன். அதுலயும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐதர் பாய். அவன் ஒரு இந்த பையன். இந்த விஷயம் நாளைக்கு வெளியே தெரிஞ்சா உங்க பொண்ணு கூட தான் தெருத்துவா சுத்துறா. அதெல்லாம் உங்க கடி தெரியாதுல. சொன்னா கேளு. என்ன பத்தி குத்து சொல்ல கிளம்பி வந்துட்டீங்க. கிளம்புங்க இங்க. சோயா மூடு வாய். பெரியவங்க கிட்ட என்ன பேச்சு பேசுற? இப்படி அசிங்கமா நடந்துக்க எங்க கத்துக்கிட்ட நீ? நாளைக்கு நீ ஆக்ரா கிளம்புற. குந்தா, ஜோயா உங்க மாமனார் கட்டாயப்படுத்தி ஆக்ரா அனுப்புறாரு. உடனே ஸ்டேஷனுக்கு போ, இல்லைன்னா அவளை பார்க்கவே முடியாது. சீக்கிரம் போ. வந்துருவானா? இரியா வந்துருவான். நானும் உங்க அப்பாவும் உன் மேல உயிரே வச்சிருக்கோம் தெரியும்ல. நீ பண்ண காரியத்தினால எங்களால வெளியில தலை காட்ட முடியல. மனசு அலைய விடாத சோயா. நான் சொன்ன எல்லாத்தையும் மறக்காத. இங்க பாரு, வழியில எங்கேயும் இறங்கிடாதம்மா. சோயா சோயா! 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 இருக்க பாருடா நீ. சோயா! சோயா, நீ கவலைப்படாத, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். அழாத நீ. நீ திரும்ப வரதுக்குள்ள நான் கண்டிப்பா உன் குடும்பத்துல ஒருத்தனா இருப்பேன். Wait for you always. அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது, இதயங்கிறது இடது பக்கமும் இல்லை வலது பக்கமும் இல்லை, நடுவில் இருக்குன்னு. ஏன்னா அங்கே தான் எனக்கு வலிச்சுது. ஜோயா ஊரை விட்டு போயிட்டாலும் அதோட என் காதல் முடியல, இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சுது. எங்கடா உன் ஆளை பார்க்கவே முடியல? அவருடைய உயிர் தோழியும் கண்ணிலேயே பார்க்க முடியல. யார்கிட்டையும் சொல்லாம ஊரை விட்டு விட்டாங்களோ? செருப்பலை என்னப்பா குந்தன், எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? கண்ட்ரோல். பொறுப்பா பாத்துக்குப்பா. ஜோயாவை பொண்ணு பார்க்க வராங்க மாப்பிள்ளை டாக்டர். கூடி வந்தா சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிடுவேன். நானும் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னொரு வருஷம் தான் இருக்கு. ஏய் ஜோயா எங்க? என்ன செய்ய உனக்கு? உனக்கு என்ன பைத்தியமா குந்தன்? விட கைய வலிக்குது. எனக்கும் நன்றி வலிக்குது. சின்ன வயசுல ஒரு வாட்டி என் கையை வெட்டிக்கிட்டா அடுத்த வாட்டி கண்டிப்பா உன் கை தான் வெட்டுவேன். உனக்கு என்ன ஆச்சு குந்தன்? ஏன் இப்படி எல்லாம் உளர்ற? அப்படியா? உனக்கு தெரியாது இன்னைக்கு சாயங்காலம் உன்னை பொண்ணு பார்க்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு? அதுக்காக தான் உங்க அப்பா இந்த அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மா, சாயந்தரம் என்ன பொண்ணு பார்க்க வராங்களா? ஆமா. அதே என்கிட்ட சொல்ல. உங்ககிட்ட என்ன சொல்லணுங்கற? உங்க அப்பா தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிருக்காரு. நான் என்ன சின்ன குழந்தையா எல்லா முடிவையும் நீங்களே எடுக்கிறதுக்கு? நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சோயா, எல்லாரும் முன்னாடி பிரச்சனை பண்ணாத. முதல்ல பையனை பாரு, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிப்போம். இங்க பாரு, சாயங்காலம் உன்னை பொண்ணு பார்க்கறதுக்கு தான் வராங்க. கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு இல்ல. எனக்குள்ள 1008 வேலை இருக்கு. குந்தன்! குந்தன்! வர நேரம் தான். சோயா இப்ப வந்துருவா. சோயா என்னாச்சு? என்ன இப்படி நனைஞ்சு வந்திருக்க? சின்ன பசங்க யாராவது தண்ணி ஊத்திட்டாங்களா? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. உள்ள போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க தானே சொல்றோம், வேற என்ன கேக்குறோம்? எனக்கு இஷ்டம் இல்ல. கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னா எனக்கு புரியல. நல்ல பையன், படிச்ச பையன், வேற என்ன வேணும் உனக்கு? படிச்சிருக்கானோ? They are bloody half educated people.
என்ன என்ன சொன்ன நீ? அம்மா என்னாச்சு உங்களுக்கு? என்ன நல்லா படிக்க வச்சீங்க, 4 விஷயம் தெரிஞ்சுக்க வச்சீங்க. இவ்ளோ செஞ்ச நீங்க எனக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிக்க மாட்டீங்களா? இல்ல இந்த குதன் மாதிரி ஒரு பிச்சைக்கார பையனை கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கையை அழிச்சுக்கணுமா? இந்த பையன் உனக்கு குந்தன் மாதிரி தெரியறானா? எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க, வேற என்னடி கேக்குது உனக்கு? மா எனக்கு ஏத்த மாதிரி பையனா வேணும். ஏய், உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனா யாரடி? நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அங்க மட்டும் தான் குப்பை இருக்கா? இங்கே வந்து பெருக்கு. டேய் முரளி, குந்தனுக்கு என்னாச்சு? வந்ததுல இருந்து படுத்தே கிடக்குறான். அவனை பத்தி பேசுறது விடுங்க. முதல்ல ஸ்கூட்டருக்கு என்னாச்சு கேளுங்க. 2 பேரும் சேர்ந்து ஸ்கூட்டர் கொண்டு போய் நேரா ஆத்துல இறக்கிட்டாங்க. மெக்கானிக் கிட்ட போனா வண்டியை முழுசா பிரிச்சு வேலை செய்யணும்ன்றான். என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. குந்தா, ஹேய் குந்தா, என்னடா ரத்தம்? என்னடாச்சு? குந்தா, குந்தா, என்னடா? டேய், ஏண்டா சும்ப? லவ் உன்னை கையெடுத்து விளையாட விளையாட்டு நினைச்சியா? உன் கையெடுத்துக்கிறதுக்கு பேசாம கழுத்து அறுத்த வேண்டியதானே? உன்னை கையில பிளேடு ஒன்று பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி. அவ பொண்ணா பிசாதா உன்னை இப்படி ஆட்டி படிக்கிறான். லவ் பண்ற மச்சான். அவ எவ்வளவு லவ் பண்ணா என் பிளேட வந்துச்சு. இன்னியோட உனக்கு சோயா மேல இருந்த காதல் செத்துட்டதா நினைச்சுக்கிறேன். அடுத்த வாட்டி வேணா பெருசா பிச்சுக்கோ. லவ் பண்ணாலும் பண்ணுவா. லவ் பண்றாங்களா? காத்திருந்து காலங்கள் போகுது. அவன் இனி புதுசா பேசிக்கிறான். சின்ன வயசுல பண்ணிக்கிறது. தற்கொலைங்கிறது எந்த பிரச்சனைக்கும் முடிவில்லை தம்பி. ஏய் தத்துவமேத. வாயை பொத்து. வேலை முடிஞ்சிருச்சுல கிளம்பு. வந்துட்டார் தத்துவ ஞானி. அட விடுங்க நீங்க வேற சும்மா பாலா காட்டுறாங்க. நான் உன் வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க இருக்கான விஷயம் தெரிஞ்சது. அதான் அவனை பார்க்கலான்னு வந்தேன். இங்க பாரு, வீட்டுல இல்லைன்னா அவனை வேற எங்கேயும் தேட வேண்டாம். வீட்டை விட அதிகமா தலைவர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாரு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். தனியா பேசணும். நினைச்சேன். வாங்கண்டி போய் டாக்டரை பார்த்துட்டு அப்படியே மற்ற பேஷண்ட்டை பார்த்துடலாம். வாங்க. ஏய் வா வா. சண்டைக்கோழி மாதிரி முறைச்சிட்டு இருக்கா பாருங்க. 101 ரூபா கொடுத்து அர்ச்சனை பண்ண. உடம்ப தேத்துறதுக்குனா லவ் பண்ண ஜோயாவா? வெக்கம் கெட்டவனே. பேச வந்த மூஞ்சி பாரு. சொல்லி வை உன் ஃப்ரெண்டு கிட்ட. ரத்தம் உறிஞ்சிர அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டா. போடி. ஜோயா உனக்கு நிறைய வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கான். நீ எடுக்கல போல இருக்கு. உன்னை மீட் பண்ணுமா? சோயா, நான் ஏதாவது பண்ணிப்பேன் குத்து. அவங்க மட்டும் என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா உனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை. மறுபடியும் கையெடுத்துக்கிட்டியா? நீ எப்படி இவ்ளோ முட்டாளா இருக்க? பிடிவாதத்துக்கு ஒரு அளவு இருக்கு குந்தன். நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா? ஏதோ சின்ன வயசுல நான் தெரியாம பண்ண ஒரு தப்புக்காக என் வாழ்க்கையை நாசம் பண்ண போறியா? சரி வா கிளம்பு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் நிக்கிற? வா. அதானே வேணும் உனக்கு. மத்தவங்க கேடு கெட்டு போனா உனக்கு என்ன? என்ன யோசிக்கிற? கிளம்பு வா. போலாம். உனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது குந்து. உன் பேருக்கு பின்னாடி வருது சங்கர், என் பேருக்கு பின்னாடி ஹைதர். அங்கேயே வித்தியாசம் ஆரம்பிக்குது. எங்க வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் போட வரவன் நீ. அப்பாவுக்கு ஒன்ன பிடிச்சதுனால அவரோட காரை சர்வீஸ்க்கு விடுறாரு. எங்க அம்மாவுக்கு காய்கறி வாங்கி கொடுக்குற வீட்டு வேலை செய்யறவன் நீ. இதெல்லாம் பண்றதுனால அவங்க ஒரே பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. நீ எப்படி நினைக்கிற? நீ எனக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு வந்து குத்து.
கடைசியில நீதான் எல்லாரை விட மோசமானவன். நான் ரத்தம் சிந்துறேன், நீ கண்ணீர் சிந்து. காதல் நடக்கவே இல்லை, வன்முறை நடந்துக்கிட்டே இருக்கு. போ, வீட்டுக்கு போ, தூங்கு, நான் பார்த்துக்கிறேன். போ. உன் ஹீரோ பேர் என்ன? அஜித் குமார் நான் கூப்பிடுறது. அக்ரம், அக்ரம் சைதி.